ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகதான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, போகலாம். Judgment, okay. Knight of Swords, Knight of Pentacles, Ace of Wands, Three of Pentacles, bottom of the deck, Eight of Cups. Queen of Swords, okay. Six of Cups, okay. Page of Pentacles, Page of Cups, Eight of Pentacles. So bottom of the deck, Seven of Swords. Transformation, Thunderbolt, Integration, Suppression, okay. Patience, okay. Bottom of the deck, Sharing, okay. Okay, okay. ஸோ இது நம்ம பார்க்குறது ஜெனரல் ரீடிங் தான். ஸோ என்ன பார்க்கணும்னா, எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்னென்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்படி ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு எனக்கு அதில் மூவ் ஆன் பண்ண முடியலை, எனக்கு கெரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை, நான் அந்த பிரேக்கப் ஆன அந்த ரிலேஷன்ஷிப்லேயே மூழ்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஆக்சுவலி வந்து நீங்களும் அந்த பர்சனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மீட் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வைப் வந்து ஃபீல் ஆகிக்கலாம். ஏன்னா நமக்கு இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட் அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற டைமில் கூட உங்களுக்கு அந்த பர்சனோட திங்கிங் 24/7 உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன். ஓகே. இப்போ என்ன சொல்லுது, இப்போ நீங்களும் அந்த பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் கூட என்ன தான் வந்து இந்த பர்சன் வந்து யாராவது உங்ககிட்ட வந்து மைண்டை வந்து பார்த்து இந்த பர்சனோட கேரக்டர் சரியில்லை, நீ இவங்களை இக்னோர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு யாராவது உங்ககிட்ட சொன்னால் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ஃபீல்னா, இல்லை இவங்க அப்படி கிடையாது. இப்போ 1000 பேர் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் தந்தால் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாண்டிங், அந்தளவுக்கு ஒரு ட்ரூ ஃபீல் வந்து உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும், அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் பல தடவை உங்ககிட்ட ஈகோ ஆட்டிடியூட் காட்டிட்டு அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. நீ என்னோடய பேச்சு தான் கேட்கணும், நான் என்ன சொல்லணும் அதுதான் நீ பண்ணணும், நீ என்ன பண்ணலை என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், உங்களை ஒரு ஃப்ரீயாக விட்டுட்டு இல்லை. ஓகே. பல தடவை உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. உங்ககிட்ட வந்து
சண்டைக்கு வந்துட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போயிட்டு நிரந்தரமாக அவங்க இருக்கலை. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஸ்டார்டிங் இந்த பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நான் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தரவேன் இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ யாராவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன சொல்கிறது இடப்பட்டுட்டு உண்டு அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். உங்களுக்கும் அந்த பர்சனை தெரியும், இவருக்குமே அந்த பர்சன் தெரியும். 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த பர்சனோட மைண்டை என்ன சொல்கிறது நெகட்டிவ் தாட் கொடுத்துட்டு உண்டு. உங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட் கொடுத்துட்டு உண்டு. ஸோ நம்ம வந்து அடிமேல் அடித்தில் அம்மி நகரம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி ஒரு 10 வாட்டி ஒருத்தர் நெகட்டிவ் தாட் 10 தான் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி கண்டிப்பாக கேட்பாங்களே. ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் ஒரு நெகட்டிவ் தாட் அந்த அனதர் பர்சன் கொடுக்குற டைமில் இந்த பர்சன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஒரு 10 டைம்ஸ் கொடுக்குற டைமில் ஒரு வாட்டி இந்த பர்சன் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகம், ஈகோ அந்த மாதிரி வந்துட்டு. அதனாலே பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. வந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் பட் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் ஒரு ட்ரூ லவ், இதை உங்களுக்கு அந்த பர்சன் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கலாம். சோல் டு சோல் வைஃப் ஃபீல் ஆகிருக்கலாம். அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் 1000 பேர் இந்த பர்சனை வந்து ஒரு தப்பாகவே நீங்கள் அது சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த பர்சன் அப்படி கிடையாது, எனக்கு அவங்கள பற்றி தெரியும், நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் அடித்து பேசியிருக்கலாம். ஓகே, ஸோ அதனாலேயே உங்களோட லவ் ட்ரூ நவ்னால இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் வந்து உங்களை பல வழிகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் பல தடவை காயப்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதனாலே வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்போ இந்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இல்லை பலரோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. வந்து போய் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இந்த பர்சன் தரதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் ஏதாவது ஒரு வேலை மைண்ட் கேம் கழிச்சிடணும். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனுக்கு அவைலபிள் இல்லைன்னு தெரிகிற டைமில் இந்த பர்சன் பல தடவை நீங்கள் வேணும் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இந்த பர்சனுக்கு ஓவராக ஃபீல் ஆகிற டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் எப்போவுமே இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னா எனக்கு நீ எனக்கு கூட பயங்கர அட்டாச்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணாலும் நீ கேட்பா, எனக்கு தெரியும், நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னா நீ எப்போவுமே எனக்கு அவைலபிள். அந்த பர்சனோட மைண்ட் தாட் ஓகே எனக்கு எப்போவுமே அவைலபிள் தான், என்னை விட்டு உன்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு பல ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்த பர்சன் ஒரு டைம் இந்த பர்சனுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆனதும் இந்த பர்சனுக்கு அப்படியே மைண்டு மாறி இருக்கும். ஓகே இனிவே நம்ம விட்டு போக மாட்டா, எப்போயுமே இவங்க நமக்கு அவைலபிள் தான். ஸோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு. அதனால இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு கரெக்டாகவே வந்து சீட்டிங் எனர்ஜி நமக்கு வந்துவிடும். அப்போ இந்த பர்சன் அதுவும் இப்போ உங்கள் 2 பேருக்கு நடக்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சனால் பல ஸ்ட்ரகிள்ஸ் பல வழிகளை நீங்கள் பேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் சீட் பண்ணிட்டு போனதுமே நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது அந்த வழியுமே உங்களை வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆன பிறகு நீங்கள் தன்னைத்தானே ஹீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஹீல் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க ஹீல் பண்ணுறதுக்கு. இல்லைங்க நீங்கள் ஏதாவது ஏதாவது ஸ்டடியோ இல்லைங்க ஏதாவது ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எனர்ஜியை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த பர்சனோட தாட்டில் நீங்கள் வெளியே வந்துட்டு உண்டு. அப்போ வெளியே வந்து நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஏன்னா நம்ம கியூன் ஆஃப் சோர்ஸ் கார்டு வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நாளாவே கியூன் ஆஃப் சோர்ஸ் கார்டு நமக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ அப்போ கியூன் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது இப்போ முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பயங்கர போல்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்படின்னா அந்த பர்சனோட கேரக்டர் இந்த பர்சனோட உங்கள் ட்ரூ லவ் அந்த பர்சன் உடைச்சிட்டு உண்டு, சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த பர்சன் நான் சொன்னேன்ல இந்த பர்சன் பலதோட உங்களுக்கு கோவப்பட்டுட்டு விடுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை வந்து கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு.
ஓகே, இப்போ என்ன சொல்லுது, இப்போ குயின் ஆஃப் சோர்ஸ் என்ன சொல்லும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண படிச்சிருப்பீங்க. அப்படின்னா முன்னாடி வந்து எப்பவுமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் பேலன்ஸ் பண்ண நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ எமோஷ்னல் பேலன்ஸ் நீங்கள் படித்து நீங்கள் உங்கள் ஒர்க்கில் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மைண்டில் வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் மாற்றிருப்பீங்க. ஸோ அதான் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்ட் செட் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஓகே, மேபி அட்டாச் அந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆனாலுமே நீங்கள் வெளியே காட்டிக்கலையாக இருக்கும். ஓகே, எனக்கு யார் இல்லாட்டால் ஜீவிக்க முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டு உண்டு. யூனிவர்ஸ் மேபி உங்களுக்கு வர வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ முன்னாடி இந்த பர்சன்கிட்ட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படி கேட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தா, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பயங்கர போல்ட் ஆகிட்டு உண்டு. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு உண்டு. எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஒரு நியாயம் வேணும், நான் கொடுத்த லவ் வந்து ட்ரூ லவ். ஸோ எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட முன்னாடி இந்த பர்சன் கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தான் ஸ்டெபிலிட்டி தான் கேட்டு நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்டு இருந்துருக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து டைரெக்டாகவே யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே தீரணும். ஸோ அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ அதனால் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துட்டு. யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஏன்னா நமக்கு டைரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆன ஒரு சுச்சுவேஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு தான். பிரேக்கப் ஏதோ அப்படின்னா இந்த போஸ்ட் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. நான் சொன்னேன்ல, இந்த போஸ்டோட சீட்டிங்னால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி அப்படி அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு உங்களை சீட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஆனால் அவங்க சீட் பண்ணிட்டு போனாலும் அவங்க சந்தோஷமாக தான் அவங்க சீட் பண்ணிட்டு போனவங்ககிட்ட கிடையாது. அந்த பர்சனோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால மேபி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த பர்சன் வேறு யாருக்கு அது ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உண்டு. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து ஆசைப்பட்டு தான் ஒரு சீட் பண்ணவங்க கிட்ட கிடையாது, வேறு வழி இல்லாமல் அது நடந்திருக்குது. சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து ஹாய், நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு உண்டு. தண்டர் பால்ட். ஓகே, இந்த கார்டு பார்க்குற டைமில் தெரியல, ஒட்டு மொத்தமாக இடிஞ்சிட்டு உண்டுல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் லைஃப்பில் டோட்லி உடஞ்சிட்டு உண்டு, எல்லாம் போயிட்டு உண்டு. ஒரு டவர் மூமெண்ட். ஓகே, டவர் மூமெண்ட் சொல்லும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு உண்டு இந்த பர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் மேபி நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் ரொம்ப ஆட்டிடியூட் ஈகோ கட்டக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ இந்த பர்சன் பல வழிகள் அப்படின்னா என்ன எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு கும்மரிட்டு இருக்க ஒரு அவஸ்தை. வெளியே காட்டிக்கும் போது நல்ல சிரித்து பேசுகிறாங்களா இருக்கும். பட் உள்ளுக்குள்ள அவ்வளோ வேதனை. ஆக்சுவலி நமக்கு டவர் மூமெண்ட் டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு டவர் மூமெண்ட் வரும்போது இந்த பர்சன் டோட்லி உடைஞ்சாச்சு. ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் நீங்கள் போகிற டைமில் யூனிவர்ஸ் அந்த பர்சனுக்கு திருந்துறதுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துருண்டு. அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருண்டு. ஸோ இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும், எங்கேருந்து நமக்கு ஒரு ட்ரூ லவ் கிடைச்சிது. ஸோ இதனால் நமக்கு லைஃப்பில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ இந்த டவர் மூமெண்ட் இந்த பர்சன் யூனிவர்ஸை பற்றியும் படிப்பாங்க. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு அந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஸ்ட்ரகிள் திரும்பி பார்க்குற பக்கம்லாம் ஸ்ட்ரகிள்ஸ். இந்த பர்சனுக்கு முடியலை, அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் எல்லா வழிகளையும் எமோஷனையும் யாருக்கிட்டே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளே போட்டு கும்பரிட்டு இருக்காங்க. பட் உங்கள்கிட்ட வெளியே காட்டிட்டு நான் ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற டைமில் நல்லா சிரிக்கிறாங்களா இருக்கும். பட் அப்படி கிடையாது, இந்த பர்சன் டோட்டலி உடஞ்சிட்டாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைரெக்டாகவே ஃபேஷியல்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த யாருக்கு ரெஸ்லீட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. பட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகுறதுக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வந்து கியூர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு ஆல்ரெடி வந்துட்டு உண்டு, அவங்களுக்கான ரீடிங் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகும். ஏன்னா அந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து டவர் மூமெண்ட்லேயே போயிட்டுருக்காங்க. ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நமக்கு டைரெக்டாகவே
டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்துட்டு. அப்போ இந்த பர்சன் இப்போதைக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அது யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ புரிய வைக்கிறதுக்கு கொடுத்த ஒரு டவர் மூமெண்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த டவர் மூமெண்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த டவர் மூமெண்ட் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸை பற்றி தெரியும், யூனிவர்ஸை பற்றி அவங்க படிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் லேட் ஆகும், இந்த பர்சனுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். எனக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்துடும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் இப்போ ஒரு டவர் மூமெண்ட் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ அந்த பர்சன் வந்து கற்றுக்கவே அந்த டவர் மூமெண்ட்டில் அந்த பர்சன் வந்து தன்னோட ஈகோ ஆட்டிடியூட்லாம் உடையிற டைமில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஷேரிங் கார்டு வந்துட்டு. அப்போ ஷேரிங் கார்டு சொல்லும்போது யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே அன்பாக பழகுங்க, கூட இருக்கவங்ககிட்ட அன்பாக பழகுங்க, எல்லாருக்கிட்டே எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் பழகுங்க. அன்புங்கிறது வந்து இப்போ என்ன சொல்லுது, எதையும் எதிர்பார்த்து வாரத்துக்கு பேர் அன்பு கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஒரே மாதிரி பழகுங்க, உங்களால் முடிஞ்ச அன்பை கொடுங்க, பட் நீங்கள் யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்காதுங்க. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பு நீங்கள் கொடுக்குற டைமில் அன்பு உங்களுக்கு பல மடங்காக வந்து சேரும். அப்போ அந்த பர்சனோட லவ் உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும். ஸோ அதான் நமக்கு அந்த ஷேரிங் கார்டு சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறத பல தடவை யோசித்து நல்ல ஆலோசனை பண்ணி தான் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இந்த கார்டுமே என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட் ஆகுன்னு தான் சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு ஆல்ரெடி வந்துட்டுண்டோம். ஓகே, அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்துக்கு கூட மறுபடியும் நீங்கள் சேஸ் பண்ணாதுங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு இப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களோட வேல்யூ ஒர்த்து புரிய வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இனி வரக்கூடிய இது வரைக்கும் இந்த பர்சன் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தரலைன்னா இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு நமக்கு அதுதான் சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த பர்சன் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒரு மாற்றம் வரும். எப்போ வரணும், அந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும், கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். கேரக்டர் சேஞ்ச் ஆன பிறகு அந்த யூனிவர்ஸ் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து தருவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. உங்களை பற்றி திங்க் பண்ணாத டைம் கிடையாது. இந்த பர்சன் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த அந்த ட்ரூ லவ், உங்களோட சிரிப்பு, உங்களோட பியூட்டி, ஸோ இது எல்லாமே இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டைம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த டைம் நீ பக்கத்தில் நல்லா இருந்திருக்கும்ல, ஸோ நீ பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆதரவு கிடச்சிருக்குல்ல, ஸோ நான் தானே வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்கிறது இப்போ ஒவ்வொரு நைட்டும் இந்த போஸ்ட் உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க. 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லுங்கள், நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டோம். அப்போ நமக்கு யூனிவர்ஸாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து யாரும் சேஸ் பண்ணாதுங்க, அந்த பர்சனுக்கு பின்னாடி நீங்கள் சேஸ் பண்ணாதுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஓகே, அவங்க டவர் மூமெண்ட்டில் இருக்காங்க. கொஞ்சம் லெசன்ஸ் கற்றுக்கட்டும், உங்களோட வேல்யூ அவங்க புரிஞ்சுக்கட்டும். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் அப்படியே நீங்கள் போங்க, உங்கள் லைஃப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்டர்டே நைட்டோட எனர்ஜி. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.